வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வீரவ பழனிசாமி. நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2023-24 இன்டர்வியூ நேர்முக தேர்வில் உள்ள கொஸ்டின்ஸை, அந்த இன்டர்வியூ டிரான்ஸ்கிரிப்டை பற்றி அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். என்ன கேள்விகள் எப்படி கேட்டாங்கன்னு வாங்க பார்க்கலாம். இவரோட டேட் வந்து 12/1/2024. பேக்ரவுண்ட் வந்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸ். போர்டு வந்து லெஃப்டினன்ட் ஜெனரல் ராஜ் சுக்லா. ஆப்ஷன் வந்து ஜியாகிரஃபி. அண்ட் டிஎஃப் பாயிண்டர்ஸ் வந்து சனாதனா, சேனா அண்ட் கம்யூனிட்டி வாலண்டரி கார்ப்ஸ் அண்ட் ஃப்ரூட் கார்டனிங் அண்ட் ஃபிசிக்ஸ். ஸோ அது வந்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுக்கிறாங்க. ஃபிசிக்ஸ் இதுதான் அவருடைய பேக்ரவுண்ட். ஸோ சேர்மன் வந்து யூ நோ ஹூ இஸ் அப்ரஹாம் லிங்கன். He went on to give a monologue on quote by Abraham Lincoln. A quote about integrity while aiming for achievements is what I comprehended. It was a quite difficult quote for me. I even requested him to repeat the quote again. Sometimes this happens. நம்மளே சொல்லியிருக்கோம், புரியலைன்னா மறுபடியும் கேட்கலான்னு சொல்லியிருக்கோம். What do you think of this quote? Is practical or just moral teaching? Why do we have rampant corruption despite such teachings? Do you think honest people have an edge over others in decision making? So quite வித்தியாசமான கேள்விகள் தான். Don't you think honest people would be the best placed to achieve or more? I opined that it not always the case. He went on to give me an example in politics. I acknowledged and added some points also. இது ஒரு இன்ஃபார்மல் டிஸ்கஷன் மாதிரி போயிருக்கும், ரைட்டா? ஸோ இவருடைய கேள்வி முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து மெம்பர் பார்க்கலாம். இவங்க ஒரு லேடி மெம்பர். ப்ளசன்ட் அண்ட் டிஎஃப் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. So where did you study and have you observed people suffering from poverty? Any direct experience? If you are appointed as an IAAS officer, how will you address the stark poverty people face? What is Sanadana Sena? What all activities did you do during COVID? It was very infectious, right? You have done crowdfunding. How will you address the transparency and accountability issues? I was elaborating. She asked me to give the answers just points. Okay. அடுத்த மெம்பர் வெரி சீரியஸ். அவர் ஃபேஸ் அப்படி வச்சுருப்பாங்க போல தெரியுது. ஸோ யூ ஆர் ஃப்ரம் ஃபிசிக்ஸ் பேக்ரவுண்ட். ஹேவ் யூ ஹேர்ட் அபவுட் அலாய்? கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சிருக்கணும். பட் ஹவு மெனி ஃபேஸஸ் ஆர் தின் இன் அலாய்? ஐ ஆஸ்ட் ஃபார் கிளாரிஃபிகேஷன் பட் ஹி resorted to saying that you are the one who studied physics, not me. இது quite interesting. So have you heard of honeycomb structure? I said I am not very aware of it. She explained to me. See, honeycomb structureங்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா honeycomb ஏன் அப்படின்னா நம்ம வந்து நம்ம பென்சின் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் honeycomb ஸ்ட்ரக்சர். ஏன்னா அந்த அவ்வளோ இடத்துக்குள்ளே நிறைய பார்ட்டிகள் அடக்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா honeycomb நம்ம தேன் கூடு வந்து அவ்வளோ இடத்துக்குள்ளே நிறைய தேனை அடைச்சி வைக்க முடியும். ஸோ அதுதான் அந்த honeycomb ஸ்ட்ரக்சர், அதுலேருந்து வர டெரைவானது தான். ஸோ யூ ஹேவ் பீன் மென்டரிங். வாட் யூ டூ? ஸோ அவருடைய டிஎஃப்ல மென்டரிங்னு சொல்லியிருப்பாரா இருக்கும். ஸோ அதை பற்றி கேள்வி. ஹேவ் யூ சீன் தி லோகோ ஆஃப் ஆப்பிள்? இஸ் இட் ஃபுல் ஆர் பிட்டன் ஆப்பிள்? ஒய் ஸோ? இது வந்து ஒரு குவைட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. நம்மளே இன்றைக்கி இப்போ தான் பார்க்குறோம். அண்டு இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐடியா. இந்த அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு ஆப்பிளா அல்லது செரி பழமான்னு தெரியாது. அதுவும் ரவுண்டாக இருக்கும். அதனால் அப்போ இதை டிசைன் பண்ணது யாருன்னா ராப் ஜனாஃப் அப்படிங்கிற ஒரு கிராஃபிக் ஆர்டிஸ்ட், அது கிராஃபிக் டிசைனர். 1977 அவர் இதை டிசைன் பண்ணல சொல்லியிருக்காரு. த பைட் வாஸ் ஆடட் டு ஆப்பிள் சிம்பிளி டு அவாய்ட் எனி கன்ஃபியூஷன் வித் செரி. இது வந்து ஆப்பிள் தான் அப்படிங்கிறதுக்காக கன்ஃபர்மேஷனுக்காக கடிச்சு காமிச்சிருக்காங்க. எப்படி பார்த்தீங்களா, மூளை எப்படி ஒர்க் பண்ணியிருக்கு? எஸ். அடுத்த மெம்பர் 4. ஸோ யுவர் ஆப்ஷனல் ஜியோகிரஃபி, ரைட். ஹேவ் யூ ஹர்ட் ஆஃப் சிக்கன் நெக்? வாட் இஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ்? ஆக்சுவலாக சிக்கன் நெக் அப்படிங்கிறது ஒரு லேண்ட் மாஸோட இன்னொரு லேண்ட் மாஸ், ஒரே கண்ட்ரியோட லேண்ட் மாஸ் இணைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிப்பு மூலம். நமக்கு வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிப்பு மூலம் தான் நம்ம இணைக்கிறோம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி லேண்ட் மாஸ் பேர் சிக்கன் நெக். ஹீ கேவ் மோனோலாக் ஆன் டிஸ்மால் ஸ்டேட் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர். ஒய் இஸ் இட் ஸோ? சின்ஸ் யூ ஆர் இன்டு ஃப்ரூட் கார்டனிங், வாட் டு யூ திங்க் கேன் பி டன் இன் ஹார்டிகல்ச்சர்? இவர் படித்த பாடம் வேறு, இவர் பண்ண ஹாபி வேறு. பட் கேள்வி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்களா? ஸோ யூ ஷுட் நோ வென் யூ ஆர் கிவிங் த நேம் என்னன்னு சொல்ல. அகைன் இவர் கேரளாக்காரர் அப்படிங்கிறனால, இன் கேரளா ரீசென்ட்லி எனி எக்ஸாட்டிக்
fruit crop became popular. Yes, avocado வந்து ஒரு farmer இது பண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. Has been becoming popular recently and you are aware of the different varieties of it. So இவருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, I doubt it. பார்க்கலாம் next. So next member வந்து, have you heard of Thomas Friedman? So he got confused and then he's confused with the physicist Richard Feynman. Asked for clarification. இது ஒரு மறுபடியும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக பேசிக்கலி the Thomas Friedman is a journalist and columnist in New York Times. And என்ன பிரச்சனைனா இவர் ஜாகிரஃபி ஆப்ஷனல். கொஸ்டின் அது என்னன்னா, இஸ் அ ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட், ஹஸ் ரிட்டன் அ புக், எர்த் இஸ் ஃப்ளாட், பட் ஜாகிரஃபி சேஸ் அதர்வைஸ். ஸோ என்ன கொஸ்டினாக இருக்கும் இதுதான். ஸோ டூ யூ திங்க் டிமானிட்டைசேஷன் வாஸ் குட் ஸ்டெப்? அண்ட் ஸோ இட்ஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட், இட் குட் ஹவ் அச்சீவ் இட்ஸ் பர்பஸ். யூ ஸ்டில் சப்போர்ட் இட், ரைட்? Recently, RBI withdrew rupees 2,000. If there is any plan to withdraw 500 rupees, would you be supporting? How will the liquidity crisis would be resolved in such case? If you are introducing a currency already withdrawn like 1,000 rupees, what is the entire point of demonetization? How do you think by withdrawing rupees 500, black money could be curbed? They can still change it for a new currency, right? ஸோ இது எல்லாமே கான்டெம்பரரி பட் பயங்கரமான கேள்விகள். அவர் எப்படி பதில் சொன்னாருன்னு தெரியல, ரைட்டா? ஃபைனலி வந்து சேர்மனுடைய கமெண்ட்டு, சேர்மன் கேவ் இன்டிஃபரண்ட் ஃபேஸ் அண்ட் செட் தேங்க்யூ. ஐ ஃபெல்ட் a bit confused, then I also said thank you and came out. ஸோ இதை மாதிரி இது ஒரு வித்தியாசமான இன்டர்வியூ. இதை மாதிரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் பார்ப்போம், வில் ட்ரை டு கிவ் வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், வெரைட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், வெரைட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆல்சோ, ஸோ தட் என்ன மாதிரி கேள்விகள் வருதுன்னு பார்ப்போம். மிக்க நன்றி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட மீண்டும் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ அகைன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.